ஹாய் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நமது கேவிவி மல்டிடெக் சர்வீசஸ் அருகூர் மெயின் ரோடில் இருக்குது நம்ம கடை. கட்டுமான தொழிலாளர் நல வாரியத்தை பற்றி நம்ம நிறைய பதிவு போட்டிருக்கோம். நம்மளுடைய சேனலில் நிறைய வீடியோஸ் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பப்போ நான் போடுற வீடியோ உங்களுக்கு ரீச் ஆகும். இன்றைக்கி ஒரு நல்ல பதிவு போடலான் இருக்கேன். என்ன பதிவுனாட்டி, யார் யாரெல்லாம் இந்த கார்டு அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு, யார் யாருக்கெல்லாம் இந்த கார்டு யூஸ் ஆகுதுன்னா, பெரும்பாலும் தொழில் பண்ணுறவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த கார்டு பயன்படுத்தலாம். மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், ப்ளம்பர், எலக்ட்ரிஷியன், ஓட்டுநர் என்னன்னாக்கா பேட்ச் போட்டிருக்கணும். பேட்ச் போட்டிருந்தா தான் டிரைவரை நம்ம அப்ளை பண்ண முடியும். அப்புறமா முடி திருத்துறவங்க, அப்புறமா இந்த மளிகை கடை, பெட்டி கடை, அப்புறமா மேஸ்திரி, கூலி ஆள், சித்தாள், கார்பெண்டரு, வெல்டரு, இந்த மாதிரி தொழில் செய்கிறவங்க, அப்புறமா லேடிஸ் கூலி வேலை போவாங்க இல்லைங்களா, மண் சுமக்கிறவங்க, மண் எடுக்கிறவங்க, செங்கல் எடுக்கிறவங்க, இவங்களுக்கு எல்லாருக்குமே இது போடலாம். அதே போல் இதில் இன்னொரு நல்ல விஷயம்னா, 59 வயசு ஆயிருந்தாலும் இப்போது அவங்களுக்கு அப்ளை பண்ணாலும் கார்டு போட்டு பென்ஷன் வாங்கி தரலாம். அதனால் அவங்களுக்கும் அப்ளை பண்ணலாம். அந்த மாதிரி ஆட்களுக்கும். நண்பர்களே, இதில் யார் யாருக்கு நம்ம அப்ளை பண்ண முடியாதுன்னா, ஆல்ரெடி ஓஎஃப் வாங்கிட்டுருப்பாங்க, அவங்களுக்கு அப்ளை பண்ண முடியாது. கவர்மெண்ட் மூலிமா ஓஎஃப் வாங்குறவங்களுக்கும், உழவர் கார்டு அப்ளை பண்ணியிருக்கிறவங்களுக்கும், விவசாயிகளுக்கு உழவர் கார்டு இருக்கும், அவங்களுக்கும் இது அப்ளை பண்ண முடியாது. ஏன்னா இந்த பெனிஃபிட் எல்லாமே அந்த உழவர் கார்டில் இருக்கும். நீங்கள் அதில் வச்சு அப்ளை பண்ணிக்கலாம். இன்னொன்று என்னன்னாக்கா, சிபிஎஃப், பிஎஃப் பிடிப்பு இருக்குது இல்லைங்களா, அவங்களுக்கும் அப்ளை பண்ண முடியாது. கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு அப்ளை பண்ண முடியாது. அதை தவிர்த்து மற்ற எல்லாருக்கும் அப்ளை பண்ணலாம். ஸோ தேவையானவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் கான்டாக்ட் பண்ணுறேன். இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ் வேணும்னாலும் சொல்கிறேன். ஓகே, மீண்டும் இன்னொரு புதிய வீடியோவுடன் சந்திப்போம். உங்கள் வெங்கடாச்சலம். பாய்.